அதாவது ஒரு சில ஹீரோக்களுக்கு ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறிடுவாங்க. அதாவது வெறுமனே ஒரு ஹீரோ படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கமிட் ஆகி வெறுமனே ஹிட் சாங்ஸ் கொடுக்குறது மட்டும் கிடையாது. அது மாதிரி உதாரணம் நல்லா ஹீரோ சொல்லலாம். ஏஆர் ரஹ்மானை வச்சு கூட பல ஹீரோக்கள் வந்து பல படங்கள் மியூசிக் பண்ண வச்சுக்காங்க. பட் அது எல்லாமே வந்து கமர்ஷியல் ஹிட் ஆகும் தவிர மிகப்பெரிய காவியம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் கமர்ஷியலாக ஹிட் ஆக வேண்டிய கட்டாயமும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி வந்து கமர்ஷியல் ஒரு காம்போ, ஒரு ஹீரோ மியூசியோட சேர்ந்தா அது கமர்ஷியலாக சரவெடி தாண்டா அப்படிங்கிற ஒரு காம்போ பல இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சூர்யா சொல்லலாம். சூர்யா யுவன் சங்கர் ராஜாவே வேறு லெவலில் ஹிட் ஆகும். அது வந்து பூவெல்லாம் கேட்டுப்பாராகட்டும், நந்தாவாகட்டும், பேரழகனாகட்டும், இன்னும் பல படங்கள் வரிசையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹாரி ஜெயராஜ், அது சூர்யா படத்துக்கு காக்க காக்க, கஜினி, வாரணம் ஆயிரம், ஏழாம் அறிவு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அட்டகாசமான சாங்ஸு, மாற்றான் உட்பட, காப்பான் உட்பட. ஸோ அதே மாதிரி இந்த வரிசையில் இணைஞ்சவர் தான் நம்ம டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத். ஸோ அவர் வந்து சூர்யா படத்துக்கு கமிட் ஆகி அந்த படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆனது தான் வரலாறு. அதாவது என்னென்ன படம் உங்களுக்கு தெரியும், மாயாவி அப்படிங்கிற முதல் படத்தில் தான் வந்து சூர்யா கூட இணைந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட முதல் படம், அந்த சாங்ஸ் எல்லாம் தாறுமாறு ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் ஹரியோட சூர்யா இணைந்த 6 படத்தோட சாங்ஸும் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணமாக இருக்கும். மெலோடி ஆகட்டும், குத்து சாங் ஆகட்டும், ஓப்பனிங் சாங் ஆகட்டும், எல்லாமே தெறிக்க விட்டுருப்பார் நம்ம டிஎஸ்பி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஹரி சூர்யாவோட அடுத்தடுத்த படங்கள் சிங்கம் 1 மற்றும் சிங்கம் 2, இந்த 2 படங்களோட வெற்றியை பற்றியும், இதற்கு நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் எந்த அளவு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இது எல்லாமே வரலாற்று சான்றுகள். இப்போ அந்த வரிசையில் எப்படி மாயாவி 6, சிங்கம் 2, இந்த வரிசையில் ஒரு வெற்றி படமாக்கி இருக்குது நம்ம கங்குவா. அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சூர்யா நடித்தா அது வெற்றி படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வரலாற்றை வந்து இந்த கங்குவாவும் தொடர வைக்கிது அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்க ரிசல்ட் நம்ம சொல்லுது. ஸோ கங்குவா படத்தோட அமோக வெற்றி இந்த கூட்டணி கங்குவா 2லையும் இணையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்தடுத்த சூர்யா படங்களுக்கு கூட நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம மகிழ்ச்சியோடு சொல்லிக்கலாம்.